ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்றைக்கும் நம்ம அகெயின் ஒரு பிசிஓடி ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அந்த சிஸ்டருக்கு கேர்ள் பேபியே எனக்கு பிறந்துருச்சு, உங்களோட டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி 8 இயர்ஸாக வந்து எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுக்கா, நீங்கள் சொன்னதை வந்து நான் ஒரு 2 months ஃபாலோ பண்ணேன், நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிசிஓடி, இரகுலர் பீரியட்ஸ், தைராய்டு இருக்கவங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ப்ரெக்னென்சிக்கு டிலே ஆகிறவங்களுக்கு நிறைய டிப்ஸு, ரெமிடிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும், ஐயுஐனா என்ன, ஐவிஎஃப்னா என்ன, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்பெர்மில் ப்ராப்ளம் இருந்தால் என்ன பண்ணுறது, எக்கு க்ரோத்தில் ப்ராப்ளம் இருந்தால் என்ன பண்ணுறது, பிசிஓடிக்கு என்ன மாதிரி டயட், தைராய்டுக்கு என்ன மாதிரி டயட், இதை பற்றி எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவையானது கிடைக்கல, யூடியூப்பில் சர்ச் பண்ணினா பொறுமையாக நம்ம சேனலை வந்து நீங்கள் பிளேலிஸ்ட் அண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா வீடியோத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள், உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக வீடியோஸில் வந்து இருக்குது. ஸோ இவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட 8 வருஷமாக வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கு. அவங்க வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பிசிஓடி இருக்கவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரெமிடிஸ் கூடவே கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான மெயினான உணவுகளை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. 2 months வந்து எடுத்திருக்காங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய டீ வந்து எடுத்திருக்காங்க. இதை நான் தொடர்ந்து சொல்லக்கூடியது தான். வெந்தய டீ வந்து அப்படி ஒரு மிராக்கிளான ஒரு ரெமிடி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். பிசிஓடி அண்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கும் சிலருக்கு, அந்த ப்ரோலாக்டின்காக மாத்திரை போடுவாங்க. அவங்க மட்டும் வெந்தய டீ, வெந்தய வாட்டர் எடுக்க வேணாம். மற்ற எல்லாருமே வெந்தய டீ எடுக்கலாம். மெட்ஃபார்மின் நான் போட்டுட்ருக்கேன், பிசிஓடிக்கு மற்ற டேப்லெட் போடுறேன், லெட்ரோசோல் போடுறேன், கருமுட்டை வளர்ச்சிக்கு டாக்டர் கொடுத்துருக்க டேப்லெட், சத்து மாத்திரை போடுறேன், தைராய்டு டேப்லெட் போடுறேன். நான் வெந்தய டீ எடுக்கலாமான்னா தாராளமாக எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. நம்பர் 2 என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோவ் வாட்டர் எடுத்திருக்காங்க, கிராம்பு தண்ணீர், இதுவும் பிசிஓடி இருக்கவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது. நம்பர் 3 சீட் சைக்கிளிங். இது மூணுமே வெந்தய டீ, க்ளோவ் வாட்டர், சீட் சைக்கிளிங், இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி பிசிஓடி இருக்கவங்களுக்கு. இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. சில சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா, பிசிஓடி இருக்கவங்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போது சீட் சைக்கிளிங் எடுக்கக்கூடாதுன்னு சிலர் சொல்கிறாங்க. அப்படின்லாம் அங்கங்கே ரொம்ப ரேராக கமெண்ட் கேட்பீங்க. அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க, ரொம்ப போட்டு நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. தைரியமாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, நிறைய பேர் ஆகியிருக்காங்க இது ஒர்க் ஆகி. ஸோ தைரியமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு சீட் சைக்கிளிங் எடுத்து ஒரு ப்ளீடிங் பிரச்சனை வருது, அதிகமாக ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபியூ டேஸில் அது நின்றும். இது வந்து 100ல் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஆகும், ரொம்ப ரேராக தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து சீட் சைக்கிளிங் எடுக்கலாம். க்ளோ வாட்டரும் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை பற்றி எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து இருக்குது, பொறுமையாக நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்லா ஜூஸ் வந்து எடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பிசிஓடி இருக்கவங்களுக்கு பால் சார்ந்த உணவு, அதாவது பால் சார்ந்த டீ, காஃபி, மில்க்கு இதெல்லாம் காலையில் எடுக்கக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து எடுக்கிறது நல்லது. இந்த சிஸ்டர் எடுத்திருக்க மாதிரியே நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கலாம், அப்படி இல்லைனா சியா சீட்ஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸு, சொரக்காய் ஜூஸு, சியா சீட்ஸ் வாட்டரு, அதுக்கப்புறம் ஏபிசி அந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இருக்குது பார்த்திங்களா, அதை அரைச்சி அதோட ஜூஸஸ் வந்து எடுத்துக்கலாம். வாரம் 2 நாள் இது, வாரம் 2 நாள் அந்த மாதிரி மாறி எடுத்துக்கலாம். வெந்தய டீ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் இதை எடுத்துக்கலாம், டீ காஃபிக்கு பதிலாக. இது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் வந்து எடுத்திருக்காங்க. இதுவும் ரீசெண்டாக கூட நான் சொன்னேன் பார்த்திங்களா, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், சொன்னதையே என்னடா இவங்க சொல்கிறாங்கன்னு என்னை 10 பேர் திட்டினாலும் பரவாயில்ல, பாதாம் தயவு செஞ்சு எடுங்க. அதோட பெனிஃபிட் வந்து நம்ம நம்ப முடியாத அளவுக்கு ஃபெர்டிலிட்டிக்கு வந்து மென் விமன் 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ணும். கருமுட்டை வளர்ச்சிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். பாதாம் ஊற வச்சு டெய்லி 5 எடுங்க, அவ்வளோ நல்லது. நீங்கள் மாத்திரை போட்டு கூட உங்களுக்கு வளரலைன்றவங்கெல்லாம் இந்த பாதாம் வந்து கட்டாயம் எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதுவும் சொல்லியிருக்கேன்ல, ஒரு 10 கிஸ்மிஸ் பழத்தை நைட்டில் ஊற வச்சு காலையில் வந்து அதை மசிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது வெறும் வயிறுன்னு கம்பல்சரி கிடையாது. இல்லை ஆஃப்டர் ஃபுட்டு நீங்கள் எப்போனாலும் எடுத்துக்கலாம். மத்தியானம் 3 மணி 4 மணிக்கு கூட இதை எடுத்துக்கலாம். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, பாடியில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, யூட்ரஸில் ரத்த ஓட்டம் அதிகப்படுத்துறதுக்கு, கருமுட்டை வளர்ச்சிக்கு, அயன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு, ப்ளீடிங் கம்மியாக தான் வருது, இரகுலர் பீரியட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது, ஆனாலும் ஃப்ளோ கம்மியாக இருக்குன்றவங்க இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரெட் பனானா வந்து எடுத்திருக்காங்க. இந்த செவ்வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாழைப்பழமுமே பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ஃபோலிக் அண்ட் பொட்டாசியம்லாம் நிறைய இருக்குது. அது குறிப்பிட்டு சொல்லணுன்னா, இந்த ரெட் பனானா ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே ரொம்ப 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 இந்த செவ்வாழைப்பழம் நல்லது.
உங்களுக்கு முடிஞ்சது கிடைக்குதுன்ற பட்சத்துக்கு டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் எடுங்க. பிஃபோர் ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷன், நாள் தள்ளி போகும்போது எல்லா நாளுமே இந்த செவ்வாழைப்பழம் வந்து எடுக்கலாம். அப்புறம் பச்சை பயிறு காராமணி எடுத்திருக்காங்க. இது இப்போ கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த பச்சை பயிறு காராமணி அவ்வளோ நல்லது, அவ்வளோ நல்லது. டாக்டர் டேப்லெட் போட்டாங்கக்கா, எனக்கு இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ஃபெயில் ஆகிடுச்சு போன மாதம். இந்த மாதம் நான் வந்து பீரியட்ஸ் ஆனதுலேருந்து ஓவலேஷன் வரைக்கும் இந்த பச்சை பயிறு காராமணி எடுத்தேன், எனக்கு கருமுட்டை வளர்ந்துருச்சு. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். அவ்வளோ நல்லது இந்த காராமணி. ஃபோலிக் இருக்கக்கூடியது. உங்களோட குவாலிட்டியான எக்கு, வெறும் எக்கு க்ரோத் ஓவலேஷனுக்கு கிடையாது, குவாலிட்டியான ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தான பேபியை உருவாக்க தேவையான எக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 30s தாண்டிடுச்சு, 35, 34, 36 இந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காராமணி, இந்த பாதாம் இதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஹெல்த்தான எக் வளர்கிறதுக்கு. பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு கூட இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எண்டோமெட்ரியம் வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலை வேம்பு வந்து எடுத்திருக்காங்க. இந்த மலை வேம்பும் நான் சொல்லியிருக்கேன்ல, பிசிஓடி இருக்கவங்க, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்குலாம், ஸ்கேன்டி பீரியட்ஸ், ரொம்ப லோ பீரியட்ஸ் வருது, ரொம்ப நாள் கழிச்சு பீரியட் வருது, இந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மலை வேம்பு எடுக்கலாம். இந்த மலை வேம்புன்றது ஒன்றும் கிடையாது, வேப்ப இலை. ஆனால் இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் வேறு ஒரு நார்மல் வேப்ப மரம் இல்லாமல் மலை வேம்புன்றதோட இலை வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக எங்கேயாவது இருக்கும் இந்த வேம்பு இலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக பறித்து பீரியட்ஸ் அப்போ எடுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு, உங்கள் கைக்குள்ளே அடக்கிற மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மலைவேம்பு இலை, 1 டம்ளர் தண்ணி, அது கூடயே நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகு, பூண்டு இதெல்லாம் வச்சு அரைச்சி ஃபில்டர் பண்ணி நீங்கள் கஷாயம் மாதிரி எடுக்கணும். பீரியட்ஸு அப்போ 3 நாள் வந்து காலையில் வெறும் வயிறில் எடுக்கணும். உங்களுக்கு இது ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் கிடைக்கிறனா இதோட மலை வேம்பு பவுடர் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதிலலாம் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் அப்போ மட்டும்தான் எடுக்கணும். மற்ற நாட்களில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதோட ஒர்க் வந்து பெருசாக இருக்காது. ஸோ இந்த மலை வேம்பு ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க வேணாம். 3 மாதம் கூட வேணாம், 2 மாதம் எடுத்துக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் எடுக்கணும். மாதம்லாம் இந்த மலை வேம்பு வந்து எடுக்கக்கூடாது. இது வந்து கிராமப்புறங்களில் நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம். இது ஃபாலோ பண்ணியும் நிறைய பேருக்கு ப்ரெக்னென்ட் ஆகிருக்கு. இந்த சிஸ்டரும் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். 2 மந்த்ஸில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு எனக்கு 8 இயர்ஸ் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணி 2 மந்த்ஸில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பர்சனலாகவே எனக்கு பிசிஓடி இருக்கவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது நம்ம எதுக்கு சேனல் ஆரம்பித்தோமோ அது வந்து இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் போட ஆரம்பித்தது மெயினாக பிசிஓடி இருக்கவங்களுக்காக தான். அவங்களுக்கு நான் டிப்ஸு சொல்ல ஆரம்பித்து அப்படியே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ், நிறைய ப்ரெக்னென்சியை வந்து டவுட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய அது சேனலே இதுக்கான சேனலாக ஆகிடுச்சு. ஸோ இந்த பிசிஓடிக்கு போட ஆரம்பித்தது தான் அது வந்து இன்னமுமே அது கண்டினியூ ஆகுது. பிசிஓடி இருக்கவங்களுக்கு நம்ம டிப்ஸ் யூஸ் ஆகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பிசிஓடி நான் சொல்கிறது தான் அகெயின், அது பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்காக அது பிரச்சனையே இல்லைன்னு கிடையாது. அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பிசிஓடி இருந்தாலும் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அதுக்கு அகெயின் ஒரு எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டர் தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் ரிப்ளை பண்ணாட்டியும் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பார்ப்பேன். நான் போடாத டாபிக்னால் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். என்னோடய பேஜ் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.